தேங்க்யூ. சட்டமய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த 5 ஆண்டு சட்டப்படிப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை தகுதி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ஒரு சட்டம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதற்கு 3 வருடம் வந்து எல்எல்பி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 5 வருட எல்எல்பி இது 3 years 5 years அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 ஆண்டு எல்எல்பி வந்து படிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்புறம் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5 வருடம் எல்எல்பி வந்து நீங்கள் படிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து தான் வரும், அதுக்குன்னு சொல்லிட்டு தனி டிகிரி கிடையாது. நீங்கள் பிஏ எல்எல்பி அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ஆண்டு சட்டப்படிப்புக்கானது. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 10th முடிச்சிருந்து 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த 5 year எல்எல்பி வந்து படிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த வருஷம் புதுசாக விட்டு இருக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு டிப்ளமோவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் நீங்கள் 12th படிச்சிருக்க மாட்டீங்க, ஐடிஐ அல்லது டிப்ளமோ படிச்சிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத இந்த வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து இதற்கு நோ ஏஜ் லிமிட், கண்டிப்பாக வந்து ஏஜ் லிமிட் கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்டு கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வருஷத்துக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். இதில் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நீங்கள் ஓப்பன் கேட்டகரி, இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடு நான் வந்து இப்போ பாண்டிச்சேரி, இப்போ வந்து நான் பாண்டிச்சேரியிலேருந்து தமிழ்நாடு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஓப்பன் கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். இது வந்து அதுக்கு வந்து 31% வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 26.5, அப்புறம் வந்து பிசிஎம்னு சொல்லக்கூடிய இந்த பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ்க்கு வந்து 3.5. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி 1 yearனு சொல்லிட்டு ஒன்று விட்டு இருக்காங்க. 1 year வகுப்பை சார்ந்தவங்க வந்து 10.5% வந்து இந்த வருஷம் வந்து சட்டம் படிக்கலாம். அதுக்கப்புறம் எம்பிசி அந்த டிசி, அதான் நம்ம டீநோட்டிஃபைடு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து 7%, எம்பிசி வந்து நார்மல் எம்பிசி வந்து 2.5%, நீங்கள் வந்து எஸ்சி வகுப்பை சார்ந்தீங்க அப்படின்னா 15%, எஸ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து 3%, எஸ்டின்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து சட்டம் படிக்கிறதுக்கான ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்து ஜாதி வகையாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிக்கலாம். இதுதான் நீங்கள் வந்து 10th 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 5 ஆண்டு எல்எல்பி வந்து படிக்கலாம். இதே நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் சொல்லக்கூடிய சோயலில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஹெச்எஸ்சியில் சொல்ல மறந்தாச்சு, நீங்கள் வந்து இந்த நார்மல் 5 year எல்எல்பியில் வந்து 45% எடுத்துருக்கணும் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா. இதே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து 40% எடுத்திருந்தீங்க அப்படின்னா போதுமானது. சோயலில் அதே மாதிரி தான், சோயலில் வந்து நீங்கள் 70% வந்து ஹையர் செகண்டரியில் எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சோயலில் வந்து படிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை தகுதி வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் படிக்கிறதுக்கு இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 60% வந்து நீங்கள் 12th வந்து மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா சோயலில் வந்து 5 year எல்எல்பி பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருக்க முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து 3 year எல்எல்பி வரும், அது என்ன அப்படின்றத காத்துருங்க, இன்னொரு வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸோ அல்லது கிளாரிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.